திருமண வாழ்க்கையில் யார் சரி யார் தவறு அப்படின்னு சமீப காலமாக ஆண் பெண் ரெண்டு பேரோட உறவுகளோட சிக்கல்கள் குறித்து நிறைய படங்கள் பேச தொடங்கிடுங்க. அந்த வரிசையில் வெளியே இருக்கிற படம் தான் நம்ம ஆண் பாவம். இந்த ஆண் பாவம் பொல்லாதது அப்படின்ற படத்தை இயக்குனர் நம்ம கலையரசன் தங்கவேல் இயக்கத்தில் நம்ம ரியோ ராஜ், மாளவிகா மனோஜ், விக்னேஷ்காந்த் நடிப்பில் வெளிவந்திருக்குங்க. ஒரு கலகலப்பான படமாக ஒரு முக்கியமான விஷயத்தை இந்த படத்தில் சொல்ல முயற்சி செஞ்சுருக்காரு நம்ம டைரக்டருங்க. கதையோட ஹீரோ பார்த்தீங்க அப்படின்னா ரியோ ராஜ் ஒரு ஐடி ஊழியர். ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் மைண்ட் செட்டில் வாழ்ந்துட்டுருக்காருங்க. அவருக்கு பெண் பார்க்க போகிறாங்க. அப்படி அவர் பெண் பார்த்து திருமணம் செய்கிறாரு ஒரு மாடர்ன் சிந்தனை கொண்ட மாளவிகாவை. ஸோ அந்த மாதிரி ஒரு கல்யாணம் பண்ணவர் ஆரம்பத்தில் எல்லாமே அவருக்கு க்யூட்டாகவும் ஒரு ரொமான்டிக்காகவும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கபிள் மாதிரியும் வாழ்க்கை ஸ்மூத்தாக போயிட்டுருக்குங்க. அதுக்கப்புறம் தாங்க கதையே சூடு பிடிக்குது. சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், ஒரு ஈகோ கிளாஸ் ஆகுது, லைஃப் ஸ்டைல் டிஃப்ரென்ஸில் ரெண்டு பேர்த்துக்குமே அடிக்கடி சண்டை வந்துகிட்டே இருக்குங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கட்டத்தில் ஒரு பெரிய பிரச்சனையாக மாறி அது ஃபேமிலி டிஸ்கஷனில் கொண்டு போய் முடிக்குதுங்க. நேராக இது எங்கே போகுது அப்படின்னா இந்த பிரச்சனை ஒரு கோர்ட்டுக்கே போயிடுறாங்க, டைவர்ஸ் வேணும்னு சொல்லிட்டு. அப்புறம் என்ன நடந்துச்சு, யார் மேலே தப்பு யார் கரெக்டு அப்படின்னு ரெண்டு பேரும் ஒருவருக்கு ஒருவர் புரிஞ்சு கொள்ளாங்க இல்லையா அப்படின்றத டைரக்டர் ரொம்ப அழகாக ஒரு காமெடி கலந்து ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காருங்க இந்த படத்தில். இந்த படத்தோட நம்ம ரியோ ராஜ் பார்த்திங்கன்னா அவருக்கு கேரியர்லேயே ஒரு முக்கியமான படம்னே சொல்லலாம். ஏன்னா அவரோட காமெடிங் டைமிங் ஆகட்டும், ஒரு சென்சியல் எமோஷனல் சீனாக கூட ஒரு நல்ல மெச்சூரிட்டியாக நடிச்சிருக்காரு. இவருக்கு இது ஒரு புதிய கேரியர் பூஸ்டர் படமாக கூட கண்டிப்பாக இது இருக்குங்க. அதே பார்த்திங்கன்னா மாளவிகா மனோஜ் இவங்களாம் நம்ம ஜோ படத்தில் நடித்தவங்களா இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தா உண்மையிலேயே அந்த படத்தில் ஹோம்லியாக இருப்பாங்க. இந்த படத்தில் மாடர்னாக பயங்கர டிஃப்ரென்ஸாக நடிச்சிருப்பாங்க. ஒரு மாடர்ன் ஒய்ஃப் கேரக்டருக்கு பர்ஃபெக்டாக சூஸ் ஆகிருந்தாங்க. அவங்களோட ஆர்கியூமெண்ட் சீனாக இருக்கட்டும், அவங்களோட எனர்ஜியாக இருக்கட்டும், இந்த கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு நல்ல ஃபியூச்சர் இருக்குன்னே சொல்லலாங்க. அதே மாதிரி நம்ம விக்னேஷ்காந்த் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஹாஃபில் ரொம்ப பெரிய ஹைலைட் பண்ணாமையும் காமெடி ப்ளஸ் அவரோட கோர்ட்டில் கவுண்டர் டைலாக்காக இருக்கட்டும், தேட்டரில் நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குங்க அந்த படத்தில். இவருக்கு நடித்ததில் முக்கியமான இடங்களில் அவரோட ஹியூமர் பேலன்ஸ், அவர் கதையை ரொம்ப ஹெவியாக தாங்காமல் அழகாக கொண்டு போயிருக்காங்க. முதல் பாதியில் சரியான சிரிப்பு வெடியாக இருக்கலாம், ரெண்டாவதில் ரிலேஷன்ஷிப் ஹியூமர் நல்லா ஒர்க் ஆகிருக்குங்க. இன்னும் கொஞ்சம் டைட்டாக கொண்டு போயிருக்கலாம் படத்தை. எமோஷ்னல் டெப்த் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பில்டு பண்ணியிருக்கலாம். டைலாக் அண்ட் காமெடி கவுண்டர்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராகவே பேலன்ஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. இந்த படம் இன்னும் பார்த்திங்க அப்படின்னா எப்படியெல்லாம் கோட் சீன்ஸை கொஞ்சம் குறைச்சிருக்கலாம், பட்டு அழுத்தம் கொஞ்சம் குறைய பண்ணியிருக்கலாம்னு நினைக்கிறேங்க. மற்றபடி படத்தில் எல்லாமே சூப்பராக கொண்டு போயிருக்காங்க. ஒரு அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே எப்படி இருக்கணும் அப்படின்றத ஒரு சூப்பரான மெசேஜை கொடுத்துருக்காங்க. திருமணத்தில் யார் ஜெயிக்கிறாங்க அப்படின்றது முக்கியம் இல்லை, யார் புரிஞ்சுக்கிட்டு வாழ்கிறாங்க அப்படின்றதான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு கிளைமேக்ஸில் அழகாக சொல்லியிருக்காங்க. இந்த படத்தை கண்டிப்பாக ஒரு லவ்வர்ஸாக இருக்கட்டும், இல்லை நியூவாக மேரேஜ் பண்ணியிருக்கவங்களாக இருக்கட்டும், அழகாக இந்த படத்தை குடும்பத்தோடு போய் பார்த்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணலாம். இந்த படம் இப்போ ஜியோ ஹாட்ஸ்டார்லேயும் இருக்குது. கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்னென்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.